நொபேல் சமாதான பரிசிற்கு நான் தான் தகுதியானவன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியமை உங்களுக்கு நினைவிருக்கும். தான் உலகிலே 8 போர்களை நிறுத்தியதாக அவர் உரிமை கோரியிருந்தார். ஆனால் தற்போது மோதல்களை கண்காணிக்கின்ற குழு ஒன்று விடுத்திருக்கின்ற அறிக்கையின் பிரகாரம் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய முதலாவது ஆண்டு பதவிக்காலத்திலே கடந்த ஜனவரி 20 முதல் இந்த ஜனவரி 5 வரையான காலப்பகுதியிலே மொத்தமாக 573 விமான தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டிருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இது பைடன் அரசாங்கம் அதன் 4 வருட காலத்திலே உத்தரவிட்ட தாக்குதல்களை விட அதிகமாகும். இதனை தவிர கூட்டு நாடுகளோடு இணைந்து நடத்திய தாக்குதல்கள் என்று வந்தால் அதன் எண்ணிக்கை 658ஆக அதிகரிக்கின்றது. தன்னை ஒரு சமாதான புறாவாக காண்பித்து வந்தவர் இப்போது அட்டூழியங்களின் அரக்கராக மாறியிருப்பது வெள்ளிடை மலையாகும்.